Hi guys, welcome back to my YouTube channel. This is Soumya Shrikant. I know I haven't uploaded videos in a while because this semester was extremely hectic. இப்போ semester முடிய போகுது. Diwali is also nearing. So நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெசிபி பார்த்தேன் கால்ட் இஸ் தயிர் முறுக்கு. ஸோ எங்கள் அம்மாவை பிச்சு பிடுங்கி இன்னைக்கு செஞ்சு அதை யூடியூப்பில் போடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு டுடேஸ் வீடியோ. கொஞ்சோண்டு வெண்ணெயை எடுத்து லைட்டாக மெல்ட் பண்ணிப்போம். இந்த சைடில் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுட்டு ஜஸ்ட் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு ஆன் பண்ணிக்குவோம். இப்போ இப்படி லைட்டாக மெல்ட் ஆகிண்டா போகிறோம். இது இப்போ தயிர் முறுக்கு செய்ய போகிறோம். இதை நான் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தேன். என் பொண்ணு இதை எனக்கு அனுப்பி இதை செஞ்சே தீரணும்னு ஒரே அட்டகாசம். 1/2 டம்ளர் தயிர், 1 டம்ளர் அரிசி மாவு, எப்படி வருமோ தெரியாது, கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, கொஞ்சோண்டு காரப்பொடி, அரை ஸ்பூனு சால்ட்டு. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். வெரி சிம்பிள். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், முதல்ல அது கூட நம்ம இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பட்டர், அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு காயத்ரி இதில் 1 டம்ளர் தண்ணி பிடிப்பா. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு இதை பிசைஞ்சு விட்டுட்டு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கப்புறம் விட்டுப்போம். கொஞ்சோண்டு இந்த பட்டர் உருக்கின இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த பிசைஞ்சிருவோம். சப்பாத்தி மாவு மாதிரி வரணும், அந்த கன்சிஸ்டன்சி வரணும். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவும் தண்ணி ஜாஸ்தியாக போச்சுன்னா அப்புறம் மாவை ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஹார்டாகிடும் முறுக்கு. இதுதான் கரெக்டான அளவு. ரொம்பவும் தண்ணியாக போச்சுன்னா அப்புறம் முறுக்கு தண்ணி நிறைய எண்ணெய் நிறைய குடிக்கும். ஹார்டாக இருந்தால் புழியறது கஷ்டம். கரெக்டாக இருக்குது பாருங்களேன். தண்ணி கூடவும் இல்லை குறைச்சும் இல்லை, இல்லை ஒட்டவும் இல்லை. ஏனத்தில் நல்லா வந்துருச்சு பாருங்கள். கையிலையும் பெருசாக ஒட்டலை பாருங்கள், இந்த பட்டர் போட்டதுனால. நான் வந்து இதில் கொழுக்கட்டை மாவு அப்படின்னு கடையில் கிடச்சிது. அதுவும் அரிசி மாவு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தது. அது போட்டிருக்கேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போது மாவு ரெடி. இது எங்கிட்ட இருக்கிற முறுக்காச்சு. இது எப்போ எங்கே வாங்கினேங்கிற ஞாபகமே எங்கிட்ட இல்லை. ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அந்த முறுக்கு தேங்காய் எல்லாம் புழிஞ்சி. இது இன்னைக்கு கிடச்சிது, எடுத்து வச்சேன். இந்த அச்சு தான் வேணும்னா போட்டாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் இன்னும் காயலை, இன்னும் கொஞ்சம் காயணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணிப்போம் அடுப்பை. பண்ணிவிட்டு இப்போது இந்த மாவில் கொஞ்சம் நீளமாக எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போடுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு போடலாம். ஆனால் நம்ம இவ்வளோ மாவையும் ஒரே முழுக்காக புரிய போகிறது கிடையாது. கொஞ்சமாக எண்ணெய் வச்சதுனால நம்ம சின்ன சின்னதாக தான் பண்ணிக்க போகிறோம். சும்மா மாவு போட்டு வச்சுக்குவோம் ரெடியாக. மாவு போட்டுட்டு இப்போ என்னென்னா அச்சை இதில் போடணும். அச்சை இதில் வச்சுட்டு இப்போது இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அது இப்படி சுற்றிக்கிட்டே வந்தோம்னா இப்படி கீழே வரைக்கும் வரும். இப்போது இதில் வச்சு டைட் பண்ணிவிடுவோம். இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போது இதை அப்படியே சுற்ற வேண்டியதான். என்ன காஞ்சிடுச்சா? கொஞ்சோண்டு இப்படி ஒரு ட்ராப் போட்டு பார்ப்போம். காஞ்சிடுச்சு. இப்போ இதில் புழிஞ்சிடும். அதுவே கட்டாயி தான் வருது, லாங்காக வரல. இந்த அச்சுங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல.
இல்லைம்மா லாங்காக வருதே. பட் போதும், அவ்வளோதான். இப்போ அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோ. இது எப்படி வருதுன்னு எடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, கலர் என்ன கலரில் வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முறுக்க லைட்டாக திருப்பி விடுவோம் இந்த பக்கம் வேகத்துக்கு. முறுக்கை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டு, இந்த எண்ணெய் வடிகிறதுக்காக அதில் டிஷ்யூ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முறுக்கை எடுத்து இதில் போடணும். இப்போ நேரத்தில் இந்த மீதி மாவை நம்ம இதில் போட்டு வச்சுருவோம். அதுதான், ஒரு டம்ளர் தானே மாவு போட்டேன், அதனால் முடிஞ்சுது. அவ்வளோதான். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுவும் ஈஸி தான், கையால் சுற்றி புளியறதும். சும்மா இது இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு இதை எடுத்தோம். இந்த அச்சில் தான் புளியணும்ட்டா இதை. ஓசை அடங்கிடுத்து. இப்போது எடுத்துருவோம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை மட்டும் திருப்பி போட்டுட்டு இதை எடுப்போம். ஒரு பாதி முறுக்கெல்லாம் ஆற்றுல பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. நடுவில் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்ததுனால சமையல் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்தது. எதுவுமே ஆற்றுல பண்ணலை. இந்த வருஷம் குழந்தைங்களோட ஆசைக்காக இதை ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி. இது நல்லா வந்துச்சுன்னா அப்புறம் நான் ஒரு முறுக்கு ரெசிபி பார்த்துருக்கேன், அதுவும் ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு அதை பண்ணி பார்ப்போம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பசங்க ரிவ்யூ சொல்லுவாங்க. தேங்க்யூ. என்னம்மா அது இப்படி இருக்கு? Oh my god. போதும், விட்டுரு. கையில் எண்ணெய் போக அடிக்கும். ஓகே, விட்டுரு. அடுத்த செட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக ஷார்ட்ஸை பார்த்துட்டு முறுக்கு செஞ்சது, நாங்கள் பேசுனது, நாங்கள் 3 பேர் தான். சூப்பராக இருக்குது. வாயில் போட்டோன்னா கரன்னு கரையுது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு தான் செஞ்சோம். இவதான் ஹெல்ப்பர் காயத்ரி. அந்த ரெசிபியை பார்த்துட்டு செய்ய சொன்னது இந்த மேடமு, செஞ்சது இந்த மேடமு. பை பாய், வணக்கம். வெரி க்ரன்ச்சி, ஆனால் க்ரன்ச்சியாக இருக்குங்கிறதுக்காக வந்துட்டு சாஃப்டாக இல்லை அப்படிலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி க்ரன்ச்சி. ஃப்ளேவர்ஸும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்.